மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். களத்திலிருந்து முடிய செய்தியாளர் அருண்குமார் கொடுக்கக்கூடிய விவரங்களை கேட்கலாம். அருண், தற்போது வரைக்கும் அங்க தொண்டர்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க, நிர்வாகிகளுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் சோதனைகளாக மேற்கொள்ளப்பட்டு உள்ள அனுப்பப்பட்டிருக்கிறாங்க? நிச்சயமாக அதாவது தற்பொழுது இந்த சீலநாயக்கன்பட்டி பகுதியில் இன்னும் அரை மணி நேரத்திற்குள் இந்த கூட்டம் என்பது துவங்க இருக்கிறது. அதன் கட்சியினுடைய தலைவர் விஜய் வருவதற்காக தனியே இங்கு விவிஐபிக்கான ஒரு நுழைவாயில் என்பது தனியே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இங்கு வரக்கூடிய நிர்வாகிகளுக்கு 2 விதமான ஒரு நுழைவாயிலானது அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலில் நாம் தற்பொழுது பார்க்கக்கூடியது ஆண்கள் செல்லக்கூடிய நுழைவாயில். இந்த நுழைவாயிலில் வருவதற்காகத்தான் காலை 6 மணி முதலே இங்கு நிர்வாகிகள் காலை முதலே காத்திருந்தார்கள். இந்த நிர்வாகிகள் காலை முதல் காத்திருந்தாலும் இவர்கள் உள்ளே வருவதற்கு காவல்துறையினர் தடை விதித்திருந்தார்கள். அதற்கு காரணம் 10 மணி முதலே இவர்களுக்கு உள்ளே செல்ல அனுமதி வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். அதே போன்று பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் என்பது ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக குழந்தைகளை அழைத்துக் கொண்டு யாரும் வரக்கூடாது. அதே போன்று வயதானவர்கள், கர்ப்பிணிகள் உள்ளிட்டோர் வரக்கூடாது. முக்கியமாக காலை உணவு அருந்திய பிறகுதான் அனைவரும் வர வேண்டும் உள்ளிட்ட 51 விதமான கட்டுப்பாடுகளை விதிக்கப்பட்டிருந்தது. அதற்காகத்தான் காலை முதல் காத்திருந்து 9:48 மணி முதல் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இங்கு தடுப்பு வேலிகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் வரிசையாகத்தான் வர வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் காவல்துறையினர் ஏராளமானோர் குவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த தமிழக வெற்றி கழகம் கட்சியினுடைய தன்னார்வலர்கள் என்ற அடிப்படையில் 700க்கும் மேற்பட்டோர் தனியே சீருடை அணிந்து இவர்கள் இந்த பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். அனைவரும் வரிசையில் நின்று செல்லக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. உள்ளே செல்லக்கூடிய அனைவரும் கடுமையான சோதனைக்கு பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக இந்த நுழைவாயிலில் காவல்துறையினர் நின்று கொண்டு அங்கு வெடிகுண்டு சோதனை நிபுணர்கள் மெட்டல் டிடெக்டர் என்ட்ரி என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழியில் தான் அனைவரும் அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்த வழியில் செல்வோருக்கு தடை செய்யப்பட்ட பொருட்கள், குறிப்பாக போதைப் பொருட்கள், பீடி, சிகரெட், எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் எதுவும் உள்ளே கொண்டு செல்வதற்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் மீறி யாராவது இங்கு ரகளையில் ஈடுபடுவார்கள் என்றால் அதை கண்காணிப்பதற்கு கண்காணிப்பு கேமராக்கள் காவல்துறையினர் சார்பில் பொருத்தப்பட்டிருக்கிறது. 27 இடங்களில் முக்கியமாக இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய திடல் மற்றும் அதற்கு வெளியே என அனைத்து பகுதிகளிலும் 27 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட்டிருக்கிறது. முக்கியமான இடங்களில் 4 இடங்களில் AI வசதியுடனான நுண்ணறிவு அந்த தொழில்நுட்ப வசதியுடனான 4 கேமராக்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று இந்த சாலையில் 3 கண்காணிப்பு வாகனங்கள் காவல்துறை தரப்பில் அந்த 3 வாகனங்கள் சென்று கொண்டுதான் இருக்கின்றன. அந்த ரோந்து வாகனங்கள் கண்காணிப்பு கேமராக்களுடன். இது தவிர இந்த பகுதியில் பெண்களுக்கென தனியே ஒரு நுழைவாயிலானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழியில் மட்டுமே பெண்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக இங்கு உள்ளே வரக்கூடிய அனைவரும் அவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அனுமதி அட்டையுடன் தான் வர வேண்டும் என்ற ஒரு கட்டாயமானது விதி வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த அடையாள அட்டையை கொண்டு வருகிறார்கள். அந்த அனுமதி அட்டையை கொண்டு வந்தாலும் அதில் ஒரு சிலருக்கு கையெழுத்து இல்லை. அந்த ஏற்கனவே அவர்கள் அந்த அனுமதி அட்டையில் குறிப்பிட்டுள்ளபடி ஹாலோகிராம் ஸ்டிக்கர் இல்லை என்ற அடிப்படையில் ஒரு சிலர் நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு உள்ளே இருந்து நிர்வாகிகள் வந்து இவர்கள் தாங்கள் வழங்கிய அனுமதி அடையாள அட்டை தான் என்று அவர்கள் உறுதியளிக்கும் பட்சத்தில் அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போன்று இங்கு விவிஐபிஸ் முக்கியஸ்தர்கள், இந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் வருவதற்கென தனி வழியானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழியே தான் முக்கியஸ்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக 20 கார்கள், அந்த முக்கியஸ்தர்கள் வரக்கூடிய கார்களின் எண்கள் என்பது ஏற்கனவே காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கார்கள் மட்டுமே அந்த வழியில் அனுமதிக்கப்படுகிறது. அந்த வழியில் மட்டும் பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது அதிக அளவிலான காவல்துறையினரும் தன்னார்வலர்களும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமின்றி மருத்துவ குழுவினர், இந்த மருத்துவ குழுவினர் இந்த பகுதியில் சுமார் ஒரு 18 மருத்துவ குழுவினர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 20 மருத்துவர்கள், அவசர கால சிகிச்சை அளிக்கப்படுவதற்காக 50 மருத்துவ பணியாளர்கள் மற்றும் 30 செவிலியர்கள் என 100 மருத்துவ பணியாளர்கள் அடங்கிய 18 குழுக்கள் என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுக்கள் இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய வளாகத்திற்குள்ளேயும் முகப்பிலும் இந்த மருத்துவ குழுக்கள் தயாராக இருக்கின்றன. அதே போன்றுதான் தீயணைப்பு துறையினர், தீயணைப்பு கருவிகள், தீயணைப்பு உபகரணங்கள் மற்றும் ஸ்ட்ரக்சர் உள்ளிட்டவற்றுடன் 2 குழுக்கள் அந்த கூட்டம் நடைபெறக்கூடிய இந்த மைதானத்திற்கு வெளியேயும் உள்ளேயும் என 2 தீயணைப்பு வாகனங்களுடன் தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஒரு குழுவிற்கு 10 பேர் என 20 பேர் கொண்ட குழுவினர் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில சுமார் ஒரு 17 அதாவது ஆம்புலன்ஸ் வாகனங்கள் 17 வாகனங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. உள்ளே அவசர கால சிகிச்சை ICU வசதியுடன் 10 ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையிலும், அதே போன்று வெளியே 5 வாகனங்கள், அதே போன்று சாலையில் ஏதேனும் விபத்துகள் ஏற்படுகிறது, இவர்கள் உள்ளே வரக்கூடிய நேரத்தில் ஏதாவது சம்பவங்கள் ஏற்படுகிறது என்றால் அங்கு இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றிச் செல்வதற்காக அங்கு 2 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் என 17 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அரை மணி நேரத்தில் விஜய் அவர்கள் இந்த பகுதிக்கு வரவிருக்கக்கூடிய நிலையில் இந்த பகுதி என்பது தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை எட்டியிருக்கிறது.
ஏனென்றால் காலை முதல் சுமார் ஒரு மணி நேரமாக இந்த நிர்வாகிகள் இங்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். இவர்கள் தற்பொழுது கூட்டம் என்பது அதிகரித்து தான் காணப்படுகிறது. ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு லேசான தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இந்த தள்ளுமுள்ளுவை சமாளிக்கும் வகையில் காவல்துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் இங்கு தீவிரமான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வெளியேயும் உள்ளே வரக்கூடிய அனைத்து இந்த நிர்வாகிகளுக்கும் அந்த அடையாள அட்டை என்பது பரிசோதிக்கப்படுகிறது. உள்ளே செல்வோருக்கும் இந்த அட்டை என்பது பரிசோதிக்கப்பட்டு தான் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுகிறது. தொடர்ந்து கூட்டம் என்பது அதிகரித்து வரக்கூடிய நிலையில 5000 பேருக்கு உள் மட்டும்தான், அதாவது 4998 நிர்வாகிகள் மட்டும்தான் உள்ளே வர வேண்டும் என்ற ஒரு விதி வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் நிர்வாகிகளுக்கு பலத்த சோதனைக்கு பிறகு இவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இது பற்றிய விவரங்களை முடிய செய்தியாளர் அருண் வழங்க நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.